நட்சத்திரத்தின் பேரல் பெற வேண்டும் என்று நாம் அடிக்கடி தியானத்தில் உங்களுக்குள் பதிக்க செய்து அடிக்கடி உங்களை நினைவுபடுத்துறது தான். ஆக நாம் உடல்ல தீமைகள் போகாது பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய உங்களுடைய பொறுப்பு தான். நாம இப்போ ஒரு பொருளுக்காக வேண்டிய ஆசைப்பட்ட ஒரு உடல்ல உள்ள நோய் அது ஆகவில்லை என்று அதன் மேலே சரிச்சுன்னா அந்த உணர்வு வளரும். நாம் அந்த உணர்வு பெறும் தகுதி இழந்து விடுகின்றது. நம்ம எத்தனை தியானம் இருந்தாலும் கூட சில பேர் என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, இத்தனை தியானம் பண்ண ஏன் உடம்பு பிள்ளைக்கு இதாகி போச்சு, இத்தனை தியானம் பண்ண என் கூட சண்டைக்கு வர்ற அப்படின்னு அந்த உணர்வை எடுத்துக்கிட்டு இப்படி மாற்றிக்கிட்டு இருந்தா உணர்வு அங்கே சென்று விடுகிறது. ஆனால் அது வராதபடி அந்த அருளை பெற வேண்டியதுதான் தியானம். அருள் உணர்வை நமக்குள் பெருக்கி அந்த உணர்வின் அணுக்களை பெருக்கும். இதை பார்த்தாலும் நாம் நுகர்ந்து தவறு செய்தான் என்ற உணர்வு வருகின்றது. ஆனால் அந்த உணர்வின் அணுவு நமக்குள் விளங்கிவிட்டது. அந்த அணுக்களின் தன்மை அது சாப்பாடு ஒரு தடவை அணுக்கள் ஆகிவிட்டு அது சாப்பாடாக அந்த அணுக்களை பெருக்குது. நீங்க இப்ப எடுத்துக்கொண்ட உணர்வுகள் நம்ம அணுவாக ஆயிட்டா அடிக்கடி அந்த துருவ நட்சத்திர உணர்வு நாம் பெற வேண்டும் என்று வாழ்க்கையில் எப்போ சங்கடம் சலிப்பு வெறுப்பு என்ற உணர்வுகளோ அடுத்த கணம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாம் பெறணும். என் உடம்பு முழுதும் பண்ணணும். இதை கூட்டிட்டு வந்தோம்னா அது குறைஞ்சிட்டு வரும். அது குறையதான் செய்யுமே தவிர அது முழுமையா மாற்ற முடியாது. ஆனா இதை பெருக்கினால் இது அதுக்குள்ள அடங்கி வரும். இப்ப நல்ல குணங்கள் இருக்கும்போது வேதனை என்ற உணர்வு அதிகமா இருக்க நல்ல குணங்கள் அடக்கி வேதனை என்ற உணர்வும் வேதனை என்ற சொல்லுகளும் வேதனையான செயல்களும் வேதனையான பேச்சுகளும் வேதனையான மூச்சுகளும் தான் நம்ம எடுக்கணும். அதே போல இதை மாற்றி அந்த அருளை பெற வேண்டும் என்று மாற்றிடுவோம், மாற்ற முடியும். அவர்கள் நலம் பெறுவார். இப்ப நம்ம யாராவது இந்த நோயாளிகள் கஷ்டப்படி சொன்னால் அதுக்கு சக்தி அவர்கள் பெறுவார், நலம் பெறுவார் அப்படின்னு நாம எண்ணிட்டோம்னா அந்த உணர்வு நமக்குள் வராது. இப்ப அவர் கேட்டதை நாம் எடுத்துக்கிட்டோம்னா நமக்குள்ள அது விளைஞ்சப்ப அவர் சொன்ன கஷ்டமெல்லாம் நமக்குள்ள வரும். அவங்கள மாதிரிதான் நம்மளுக்கு இருக்குது, அவங்கள மாதிரிதான் நம்மளுக்கு இந்த உணர்வு வந்து நாம் அதைவே நம்ம வளர்த்துக்கணும். இப்ப அவன் என்னை ஏமாத்தினா அவன் ஏமாத்தினான்னு சொல்லிட்டு நமக்குள்ள வரும்போது நம்ம எரியாமலேயே நம் உடலுக்குள் ஒவ்வொன்றும் நல்ல உணர்வு பெறாது தடைப்படும். இதை போன்ற தீய விலையிலிருந்து நாம் மாறுறதுக்கு நீங்க ஒவ்வொரு நிமிஷமும் நாம் அந்த கூட்டு தியானங்கள் எடுத்து இதை போல இருக்கணும்.